பின்பற்றுவோம். சமூக விலகல், பிசிக்கல் டிஸ்டன்ஸ், இதை காத்துக்கொள்ளவும். முகக்கவசத்தை, மாஸ்கை அணிந்து கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு வந்திருக்கின்றோம். எனவே ஜெபத்தோடு கூட இந்த வழிபாட்டில் பங்கு கொண்டு கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாம் இந்த இடத்திலிருந்து அவருடைய பிரசனத்தோடு கூட தொடர்ந்து நம்முடைய இல்லங்களுக்கு செல்ல ஜெபத்தோடு கூட இந்த வழிபாடு நீங்கள் பங்கு கொள்ள உங்களை நான் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களால் படைப்பாளரே, பாதுகாக்கும் ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் வர நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த எந்தெல்லாம் கிருபைக்காக நமக்கு நன்றி இருக்கின்றோம். ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் சமமாக படைத்தேன், இருவரையும் நேசித்து ஆணும் பெண்ணுமாக இந்த உலகத்தில் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்களை நீர் வழிநடத்தி வந்திருக்கின்றீர். இந்த நாள் வரைக்கும் கர்த்தாவே, நீர் உருவாக்கின ஆண்பால் பெண்பாலிலிருந்து கர்த்தாவே நீர் நன்மைகளை மாத்திரம் எதிர்பார்த்து கற்றுக் கொண்டிருக்கின்றீர். குறிப்பாக கர்த்தாவே, இந்த நாளிலும் பெண்கள் ஞாயிறு வழிபாடாக நாங்கள் ஆசரிக்கவிருக்கின்றோம். இந்த வழிபாடில் உங்களுடைய கிருபையாக இருக்கட்டும். இதில் பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு பெண்மணிகளையும் குறிப்பாக கர்த்தாவே உடைய இல்லத்தில் இருந்தவாறும் இந்த வழிபாட்டை கர்த்தாவே கருத்தோடும் ஜெப நிலையோடும் கூட கர்த்தாவே இதில் பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் கூட கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருச்சபை தலைவராக இருக்கிற கிறிஸ்துவே, நீர் எங்களை வழிநடத்தும். இந்த அளவுக்கு எங்களுக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வந்தவரே, இனி வருகின்ற நாட்களிலும் கூட உங்களுடைய நல் மாற்றத்தை நாங்கள் உணர்வோம். எங்கள் நிமித்தமாக இந்த சமுதாயத்தில் கர்த்தாவே அநேக நன்மைகளை நாங்கள் உருவாக்கவும் நீர் கிருபை செய்யும். ஆவியானவரே, இந்த வழிபாட்டை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகள் 70ஆம் பாடல் ஆத்மமே என் முழு உள்ளமே. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக இப்பாடலை நாம் பாடுவோம். எனதாவது திருவிருந்து ஆராதனை மற்றும் பெண்கள் ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் திருச்சபையாக நாங்கள் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். நம்முடைய ஆராதனை முறையில திருவிருந்து ஆராதனையின் ஆயத்தத்தை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 19. ஜெபம் செய்வோம். எல்லா எண்ணங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனையை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனிதர்கள் பிரியமும் உண்டாக. கர்த்தராகிய பரமானவரே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பரமானவரே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாக்கிய எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் பரிசுத்தவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவனின் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். ஆமென். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் நமது ஆண்டவர் தொகுத்தருடையது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாகின்ற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவை 2
சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு விசுவாசத்தோடு அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. நமது பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் ஸ்நேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கின்ற நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனைத்தாழ்மையாக அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்து வந்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உம்முடைய ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பி வருகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அறை செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றிலும் மன்னித்து அவைகளின்றி நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையை சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நம் யாவரும் எழுந்து இன்று நாளின் திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவது பாடமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் வாசிக்கிறோம். என்னாகும் சபையாக வருவோம். தேவசந்தைக்குள்ளாக ஆடிய பிறகு நாம் இன்று நாளைக்குள்ள செய்திக்காக ஆயத்தத்துடன் இருப்போம். நமது சபை அவர்கள் இந்த நாளுக்குரிய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஜீவனுள்ள தேவனே வாரும். ஜீவனுள்ள ஆண்டவரே, எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருப்பவரே, உம்முடைய நல்ல கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். எங்களுடைய வாழ்வை காத்து பராமரித்து இந்த நாள் வரைக்கும்
தாங்கி வழிநடத்தி இருக்கிறீர். மீண்டுமாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒரு குடும்பமாக நாங்கள் இணைந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலிருந்து புறப்படுகின்ற இந்த வார்த்தையை நாங்கள் கேட்கின்றவர்களாக, கற்றுக்கொள்ளுகின்றவர்களாக, இது நிமித்தமாக கர்த்தருடைய சித்தத்தை செய்கின்றவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி புரியும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல ஆண்டவரே. உங்கள் அனைவரோடும் கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் நிலைத்திருக்க இறைவனுடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். பெண்கள் ஞாயிறின் வழிபாடு. ஒருவேளை சூழ்நிலை எப்போதும் போல இருந்திருந்தால் பெண்கள் கடந்த வாரத்துல ஒன்று கூடி வந்து பாடல்களை, குரு நாடகம், நடனம் என்று பல பயிற்சிகளை மேற்கொண்டு இந்த நாளில் சிறப்பாக இன்னும் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். ஆனால் ஒன்று சேர முடியாததன் நிமித்தமாக ஜெப சிந்தையோடு வல்லமையோடு கூட இன்னும் அதிகமாக இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு பெண்மணிகளும், குறிப்பாக நம்முடைய திருச்சபையை சார்ந்த ஒவ்வொரு பெண்ணும் அவருடைய குடும்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஆரோக்கிய வாக்கியத்தை கொடுத்து வழிநடத்துவார். பிரியமானவர்களே, பெண்கள் ஞாயிறு அதன் வழிபாடு என்று இன்னமும் இந்த நாட்களில் நாம் ஆசரித்து வருவதற்கான காரணம் என்ன? ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கின்ற நம்முடைய நிலைமையை, ஒருவேளை உங்களுடைய வீட்டின் பெண்களுடைய நிலைமையை நீங்கள் நினைத்து பாருங்கள். இதே நிலைமை எல்லா இடத்துலையுமே கிடையாது. ஆனால் கடவுள் நம்மை இம்மட்டுமாக உயர்த்தி இருக்கிறார், வழிநடத்தி இருக்கிறார் என்றால் அது பெரிய அற்புதத்தின் அடையாளமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த நாள் தென்னிந்திய திருச்சபையின் அட்டைமணியின்படி நாம் தியானிக்கவிருக்கின்ற தலைப்பு Women as Change Makers. மகளிர் மாற்றத்தை உருவாக்குவோர். Women as Change Makers. பொதுவாக உலகத்தின் வழக்க சொல் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கும் வரைக்கும் நிறைய வீடுகள்ல அதெல்லாம் கேட்க, நீங்க சில பெண்களை கேட்டா உங்களுக்கு தெரியும். வீட்டுல என்ன படிச்சிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலுமே சிலர் திட்டுவாங்க, ஆண்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் பொம்பளை புத்தி போமா அப்படின்னுவாங்க. இன்னும் சிலர் இதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னுவாங்க. இங்க இருக்கிற நம்மள பலர் இவ பெண் தானே, இவன பெருசா பண்ணிட முடியும் என்ன அப்படின்றது, அப்படி என்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கும் கூட பலர் பெண்களை கொஞ்சம் இழிவா பார்க்கிற ஒரு நிலைமை தான் வருது. அவ்வளோ எளிமையா நான் ஆண் நீ பெண், எங்கேயும் நம்ம சமமானவர்கள் அப்படின்ற ஒரு பார்வை அவ்வளோ எளிதில் வெளியே வரவில்லை. இத்தனைக்கும் கல்வியில உயர்ந்தும் பல விதத்துல குடும்பத்தை உயர்த்துகின்றவர்களாகவும், குடும்பத்துல எத்தனை நபர்கள் இருந்தாலும் அனைவரையும் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு திறன் இருந்தாலும் கூட பெண்ணை இழிவாக பார்த்து நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு நீ இப்படிதான் இருக்கணும் அப்படி என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே சமயம் பெண்ணாக பிறந்து விட்டோம், எல்லாமே எனக்கு அதிகமா இருக்கு, பணத்திலையும் சரி படிப்புலையும் சரி, நான் எந்த விதத்திலும் குறையில, சம்பளம் கூட எனக்கு முன்ன விட அதிகமா தான் வருது அப்படின்றதுக்காக பெரும்பாலான இடங்களில பெண்கள் எங்கேயுமே ஆணவத்தோடு கூட நடந்து கொள்வது கிடையாது. அவர்களும் மரபுகளை உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு சொல்லுவார்கள் பெரியவர்கள், மரபுகளில் நீந்தலாம் ஆனால் முழுகிவிடக் கூடாது. அப்படின்னா இந்த கலாச்சாரம் இருக்குல்ல, பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும், ஓரளவு நீந்தி வரலாம், ஆனா யாரையும் அதை முழுகி போயிடக்கூடாது. பெண்ணுக்கான அடக்கம், பெண்ணுக்கான தாழ்மை, பெண்ணுக்கான சில பண்புகள் இருந்து தன்னையே சாதித்து இந்த உலகத்தில் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் தான் பெண்கள். பிரியமானவர்களே, பெண்கள் உருவாக்குவது
உருவாகுவதற்கு ஒரு பெரிய மாற்றம் வேண்டும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த இடம் அப்படியே இருக்குன்னு நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணுமாக இந்த இடத்துல வாருங்கள் என்று ஒரு அழைப்பை கொடுத்திருந்தா எத்தனை பேர் வந்திருப்பாங்க தெரியுமா? ஒருவேளை 100 பேரும் வந்திருக்கலாம். ஆனா அதுல பெண் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அப்படியும் அந்த ஒரு தடையெல்லாம் மீறி ஒருத்தர் 2 பேர் பெண்ணாக வந்துவிட்டால் அந்த பெண்ணை கேவலமா பேசுவாங்க. எவ்வளவு தைரியம்! இத்தனை ஆண்கள் இருக்கிற மத்தியில இந்த பெண் வெளியே வந்துட்டாலே. எப்போ? 100 வேண்டாம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சுக்க. ஆனால் சிந்தித்து பார்ப்பீர்களே, ஆனால் உங்களுடைய தாயார், உங்களுடைய பாட்டி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க இல்லையா? ஓரளவு அவர்கள் தடைகளை எல்லாம் உடைத்து சில மாற்றத்தை ஏற்படுத்தி வெளியே வந்தது நிமித்தமாகத்தான் இன்றைய நாளில் நீங்களும் நானும் இந்த இடத்தில் சுகமாக அமர்ந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. பெண்கள் பலவீனமானவர்கள். அடங்கினா வாழணும், அடுப்பு இருக்கு இல்லையா, அவனுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சில மாற்றம் வரும்பொழுது நம்முடைய வீட்டில் இருந்த ஆண்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பினாங்க. அதையும் தாண்டி சில விதிமுறைகளை எல்லாம் மீறி இல்லை, ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் என்று சிலர் போராடினதன் நிமித்தம்தான் இன்றைய நாளில் அநேக பெண்கள் பல விதத்துல அவருடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நன்மையானவர்களாக திரும்புகிறார்கள். இதற்கு துணையாக இருந்தவர்களும் ஆண்கள் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய திருமலை பகுதியில ஆதி காலத்திலிருந்து ஒரே விதமான ஒரு எண்ணம் இருந்தது. என்னது? ஆண் எங்க பார்த்தாலும் வெளியில ஆண்கள் தான் இப்படிதான் இருப்பார்கள், அவர்களுடைய விதிமுறைகள். பெண்களுடைய நிலை எந்த இடத்திலும் பெரிதாக அவருடைய சிந்தனைகள் இருக்கவில்லை. ஆனால் மறைமுகமாக கடவுளுக்கு பயந்ததினால் சில பெண்கள் அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். பலருடைய வாழ்வுக்கு விடுதலையை கொண்டு வந்தார்கள். குறிப்பாக திருமலையில சிப்பிரான் பூவா இவங்க 2 பேருமே மதம் வச்சிகள். பார்வோன் ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறார். பிறகு ஆண் குழந்தைகள் எல்லாம் நீ கொன்றுவிட வேண்டும் என்று அரசன் கட்டளை கொடுத்தால் மருத்துவச்சிகள், சாதாரண மருத்துவச்சிகள் பயப்படுவாங்க. அதே மாதிரி செய்வார்கள். ஆனால் இந்த பெண்கள் அப்படி செய்யாமல் கடவுளுக்கு பயந்ததினால் ஒரு உயிரை கொல்லுவது, அழிப்பது என்பது பெண்களுக்கு இயல்பாகவே இல்லாத ஒரு குணம். எப்படி? அழிக்கிறது, கொல்லுறது, நாசமாக்குறது, பிரிக்கிறது. நிறைய பேர் சண்டை வந்தா சொல்லுவாங்க, சண்டை பிரச்சனையை பெருசாக்குறது, பிரிச்சு விடுறது, கத்துறது, இதெல்லாம் யாருடைய வேலைன்னுவாங்க? பெண்ணுடைய வேலைன்னுவாங்க. ஆனா அது பெண்ணுடைய வேலை. இந்த பெண்களுடைய வேலை அழிப்பது, உயிரை அவர்கள் வெட்ட வேண்டும் என்றால் இந்த இடத்துல முடியல. கடவுளுக்கு பயந்ததினால் சிப்பிராலும் பூவாலும் சிந்தனையை மாற்றினார்கள். ஆண் பிள்ளையெல்லாம் காப்பாற்றினார்கள். சிந்தனையை மாற்றுவதன் நிமித்தமாக அந்த இடத்துல மோசே வந்தார். மோசேயுடைய தாயார் சிந்தனையை மாற்றினார். ஆண் பிள்ளையை நான் பத்திரப்படுத்த வேண்டும் என்று நைல் நதியில தன்னுடைய குழந்தையை பத்திரமாக விட்டார். எனவே மோசே உருவாக்கினார். பார்வோனுடைய குமாரத்தி இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நான் வளர்க்க வேண்டும் அந்த தன்மையை பாருங்க. ஏதோ ஒரு குழந்தை, நான் ராஜகுமாரி எதுக்கு வளர்க்கணும்னு நினைச்சிருந்தா மோசே அரண்மனையில வளர்ந்திருக்க மாட்டார். இந்த பெண்மணிகள் எல்லாம் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு விதத்தில் அவருடைய சிந்தனையை மாற்றி செயல்பட்டது நிமித்தமாக மோசே பெரிய தலைவராகி அடிமையில வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கெல்லாம் விடுதலையை கொடுத்தவராக திரும்பினார். யாகேல் என்கின்ற பெண்மணி நியாயாதிபதிகளின் காலத்துல தளபதியாயிருந்த சிசேரியாவை கொண்டதற்கு நிமித்தமாக இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலையை கொடுத்தார். இயேசுவுடைய தாயார் கன்னி மரியா கன்னியாக இருக்கிறார். ஆனால் கொடுத்த அந்த பாக்கியத்தை கடவுளுக்கு பயன்படுத்தினார். பாக்கியவதியாக சிந்தனையை மாற்றி இயேசுவுக்கு பிறப்பை கொடுத்தவராக இருக்கின்றார். இந்த விதமாக
ஒவ்வொரு நிலையிலும் சிந்தனையை மாற்றியதன் நிமித்தமாகத்தான் குடும்பத்துல நன்மைகளும் அற்புதங்களும் வருகின்றன. பிரியமானவர்களே, ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் நினைத்து பாருங்கள். அவருடைய சரீர உழைப்பு மிக அதிகம், அவருடைய யோசனையினுடைய உழைப்பு மிக அதிகம், அவருடைய ஜெபத்தின் உழைப்பு மிக அதிகம். எனவேதான் குடும்பமானது கட்டப்படுகின்றது. சரீர உழைப்பில்லாமல், ஆன்மாவின் உழைப்பில்லாமல், தன்னுடைய சிந்தனையின் உழைப்பில்லாமல் ஒரு பெண்மணி இருந்தால் அந்த குடும்பம் தான் இடிக்கப்படும். இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமே நிற்கப்படுவதற்கு ஒரே காரணம் ஒரு பெண்ணானவருடைய சிந்தனையை மாற்றம். இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில என்னாகமத்துல நடக்கின்ற நிகழ்வு, ஒரு தகவனாருக்கு பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இல்லை. ஆனால் அந்த காலத்திலேயே ஆண் பிள்ளைகள் இல்லை என்றாலும் சொத்து பெண் பிள்ளைகளுக்கு இப்போது வர வேண்டும் என்று போராடினார்கள். இப்ப ரீசெண்டா தான் நம்மளுடைய இந்தியாவில் இந்த சட்டம் வந்தது. என்ன சட்டம்? பெண் பிள்ளைகளுக்கும் சொத்துல உரிமை இருக்கு. ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே மோசே அவர்களுடைய அந்த ஒரு நியமன்படி இந்த சொத்தானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று இந்த ஒரு பாரம்பரியம் பிறந்து விட்டது. பவுலானவர் பிலிப்பு நகரத்து புறவாசலில் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அந்த இடத்துல ரத்தாம்பரத்தை விற்கின்ற ஒரு பெண்மணியாக லிதியால் வருகின்றார். கடவுளுடைய வார்த்தையை கேட்கின்றார், ஏற்றுக்கொள்ளுகின்றார். குடும்பமே ஞானஸ்தானம் எடுக்குது. ஊழியக்காரர்களை கனப்படுத்துகின்றார், தன்னுடைய வீட்டில் இருக்க அனுமதிக்கின்றார். ஒரு காலம் இருந்தது, நம்முடைய வீடுகளிலும் கூட அநேகர் ஒருவேளை இதை செய்திருப்பீர்கள். ஊழியக்காரர் வந்தால் அவர்களுக்கென்று ஒரு இடத்தை கொடுப்பீர்கள். பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வந்து சொல்லுகின்றவர்களை கனப்படுத்துங்கள். எத்தனையோ பேர் உங்களுடைய இல்லத்திற்கு வந்து ஜெபிப்பார்கள். யாரெல்லாம் உங்களுடைய வீட்டிற்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உனக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்களை கனப்படுத்து. அப்படி என்றால் ஒருவேளை நீங்க சிந்தனை பார்க்கணும், ஊழியக்கார் ஒருவேளை ஐயர் இல்லாத நேரத்துல உங்களுடைய வீட்டுல உங்களுடைய தாய் உனக்கு வசனங்களை போதித்திருப்பாங்க. நீ உன்னுடைய ஒரு பெண்ணாக உன்னுடைய குடும்பத்தோடு கூட இணைந்து குடும்ப ஜெபத்தில் பங்கு கொண்டிருப்பாய். உன்னுடைய வீட்டின் பெண்ணை கனப்படுத்த, உன்னுடைய வீட்டின் பெண்ணை கௌரவப்படுத்துங்கள். உன் வீட்டின் பெண்ணுடைய அந்த ஜெபத்தின் வல்லமைதான் இன்றைய நாளில நீங்களும் நானும் உருவாயிருப்பது. அவருடைய சிந்தனையின் மாற்றம், நன்மையான சிந்தனையை யோசிப்பதன் மூலமாக மாத்திரமே குடும்பம் என்கின்ற ஒரு காரியம் கட்டப்படும். அன்னை தெரசா அவர்கள் கூறுவார்கள், இந்த உலகம் ஆனது பிளவு ஏற்படுகிறது என்றால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டு விட்டது என்றார். என்னைக்கு ஒரு குடும்பம் ஒன்றா இருக்கிறதோ அந்த நேரத்தில் உலகத்தில் எந்த ஒரு பிளவும் ஏற்படாது. இன்றைய நாளிலும் கூட நாமும் கூட சிந்திப்போம். ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று. குறிப்பாக ஒரு வாசகம் ஆங்கிலத்தில் கூறப்பட்டிருக்கும். அநேக இடத்துல நீங்களும் பார்த்திருப்பீங்க. Birth is given by others, name given by others, education is given by others, income is given by others, respect is given by others, and the funeral service is conducted by others. இதுல ஏதாவது எனக்கு நானே பண்ணிக்க முடியுமா? எனக்கு நானே பேர் வச்சுக்க முடியாது. என்னுடைய இறுதி சடங்கை நான் பண்ணிக்க முடியாது. எனக்கு தேவையான சம்பளத்தை நானே எனக்கு கொடுத்துக்க முடியாது. எதுவுமே நான் பண்ணிக்க முடியாது. எனவே வாழ்கின்ற நாட்கள்ல ஒரு பெண்ணானுடைய இயல்பு குணமும் எப்படி தெரியுமா இருக்கு? தனக்கென்று இல்லாமல் மற்றவர்களுக்கு பார்த்து செய்கின்ற அந்த இயல்பு குணம். உடைய குடும்பத்தில் இருக்கின்ற பெண்ணை மதியுங்கள். பெரும்பாலும் பெண்களுக்கு ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்துல பேச்சால புண்படுத்துவது. நீ என்ன பெருசா செஞ்சிட்ட, நீ என்ன எனக்கு பெருசா பண்ணிட்ட,
நீ எல்லாம் ஏன் இருக்கிற? உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நீ பெருசா என்ன படிச்சுட்ட? என்னத்தை சமைச்ச? நீ பெருசா என்னத்தை கிழிச்சிட்ட? உங்களுக்கு யாரா சொல்லியிருக்காங்களா? பெண்களுக்கு சொல்லியிருக்காங்களா இல்லையா? இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டிருப்போம் நம்ம. நீ எல்லாம் என்ன உருப்பட மாட்ட. பெண்களை, ஒருவேளை ஆண்களுக்கும் இது பொருந்தும், யாருக்குமே யாரும் பெருசுல அதிக அளவுல தாக்கிட முடியாது. ஆனால் இந்த வார்த்தையானது மிக அதிகமாக ஒருவரை புண்படுத்தும். குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் தான் புரிந்து உங்களுடைய வீட்டில் பெண்களை வார்த்தையினால கௌரவித்து அவர்கள் ஆரோக்கியமாக வாழ நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை பலப்படுத்துங்கள். குறிப்பாக இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தையானது இந்த ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒருவேளை இயல்பாகவே நம்முடைய மனநிலைமையில, சரீர அளவில் நான் சொல்ல வரவில்லை, மனநிலைமையில வெறும் வார்த்தையினால வெகு விரைவில் சீக்கிரத்திலே குன்றி போகின்ற ஒரு குணம் பெண்களுக்கு இருக்கு. ஒருத்தர் சொன்னா தாங்கிக்க முடியாது. குறிப்பா அது நம்முடைய குடும்பத்தின் மக்கள் சொன்னா நம்மளால தாங்கிக்கவே முடியாது. கணவனோ, தகப்பனோ, பிள்ளையோ, என் கூட பிறந்த சகோதரனோ என்று இருக்கின்ற இவர்கள் சொல்லும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு நிலை. அந்த நிலைமையில பிரியமானவர்களே, உங்களுக்கு கூறுகின்றேன், இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெயருண்டு. வார்த்தையினால நீ குன்றி போனாய் என்றால் உன்னுடைய மன துயரமானது உன்னுடைய ஆரோக்கியத்தை இன்னும் கெடுக்கும். கிறிஸ்தவ குடும்பம் என்று நாம் சொல்லிக் கொள்ளும் பொழுது கிறிஸ்தவ பெண்ணை நம்முடைய குடும்பத்துல கௌரவிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவானவருடைய சிந்தனை அவர் இருக்கிற காலத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகின்றார். ஒரு பெண் விருந்தோம்பலில் இருக்கிறார். இன்னொரு பெண் கடவுளுடைய பாதத்தண்டையில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு அதிக அளவில் நீ சமையலுக்கோ இல்லை வீட்டில் காரியங்களுக்கோ உன்னுடைய எல்லா விதமான திறமையை காண்பிக்க வேண்டும் என்று நினைத்து கடவுளுடைய பாதத்தை விட்டுவிட்ட என்றால் மற்ற காரியங்கள் உன்னை பலன் குன்ற செய்யும். பிரதானமான காரியம் காலையில் எழுந்த உடனே கடவுளுடைய பாதத்தட்டை போய் அமர்ந்து மரியாள் ஆவலோடும் உற்சாகத்தோடும் கடவுளுடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லுகின்றது? ஆண்டவரே, பலன் குன்றி போய் இருக்கின்றவர் தான். என்னை வார்த்தையினால் குன்ற செய்கின்றார்கள். வெளியே எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை, வீட்டிலும் என்னை அவமானப்படுத்துகின்றார்கள். என்ன செய்யலாம் எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. நான் என்ன செய்வேன் என்று இருக்கும் பொழுது கர்த்தருடைய பலன் நம்மை எல்லாவற்றையும் செய்யக்கூடும் என்ற ஆற்றலை கொண்டு எழுந்து பிரகாசியுங்கள். சிந்தனை மாற்றம் தான் தேவை. சிற்பராலும் பூவாலும் பயந்தாங்க. ஆனால் கடவுள் தன்னோடு கூட இருப்பதை நினைத்து அவர்கள் ஒரு மாற்றத்தை செய்தார்கள். மோசேயுடைய தாய் பயந்தாங்க. உயிர் பயம். எல்லா பயத்தை காட்டிலும் பெரிய பயம் இந்த உலகத்தில் என்னது? உயிர் பயம்தான். உயிர் இருந்தா எதை வேணாலும் சமாளிக்கலாம். பெரிய அளவிலான அந்த உயிர் பயத்தை வைத்துக் கொண்டு சிந்தனை மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். நிதானத்தோடு கூட யோசித்தார்கள். குடும்பம் கூட இருக்கல. அந்த நேரத்துல கடவுள் இருக்கிறார், கடவுள் நிச்சயமாக எனக்கு துணை செய்வார் என்று அவர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். அதிக அறிவு, அதிக ஆற்றல், அதிக அழகு, அதிக திறமை, போதுமான மாற்றத்திற்கு இது மாத்திரம் பத்தாது. அதிகமான உற்சாகம் கடவுளுடைய பாதத்தண்டையில தேவை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடவுளுடைய பாதத்தண்டையில முதலாவதாக நீ எழுந்து அமர்ந்து, ஆண்டவரே, பலன் குன்றி போயிருக்கிறேன், இந்த நாளுக்கான பலன், என்னுடைய குடும்பத்தை தாங்குவதற்கான பலன், இந்த உலகத்துல நன்மை செய்வதற்கான பலன் எனக்கு உம்மிடத்திலிருந்து தேவை, ஆரோக்கிய பாக்கியம் தேவை என்று ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதத்தில் நீ அமரும் பொழுது சில தடைகளை எண்ணங்களினால் நீ மீற வேண்டும். அன்னைக்கு செயல் நிமித்தமாக பல தடைகளை உடைய
பெண்கள் சாதித்தார்கள். இன்னைக்கு பெரும் தடையாக பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய தடை என்னன்னா எண்ணம் தான். இப்படி சொல்லிட்டாங்களே, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதானா அப்படின்னு மூழ்கி போகின்ற அந்த எண்ணம் தான். அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வர வேண்டும். எனக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைத்தால் அது ஆணவம். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் எனக்கு செய்ய முடியும் என்றால் அது உனக்குள் இருக்கிற வீரியத்தையும் தீவிரத்தையும், நீ எந்த காரியத்தை எண்ணுகின்றாயோ அது நடக்கும் என்கின்ற அற்புதத்தையும் வெளியே கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய பாதத்தண்டையில அமருங்கள். சமாரிய பெண்ணுக்கும் ஆண்டவருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கின்றது. சமாரிய பெண் கூறுகின்றார், நீ யூதன், நான் சமாரியர், நாம் எப்படி பேச முடியும்? உனக்கு எப்படி நான் தண்ணீர் கொடுப்பது? சமாரியரும் யூதரும் பழகுவது கிடையாது. உறவற்ற நிலை அவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் இந்த சமாரிய பெண் தடைகளை மீறி, இவர் யார் தெரியுமா என்று இயேசு நன்றை வந்தது நிமித்தமாகத்தான் அந்த ஊருக்கே விடுதலை கிடைத்தது. பிரியமானவர்களே, ஆணாகவும் பெண்ணாகவும் நம்முடைய குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு, தனிப்பட்ட வாழ்வுக்கு விடுதலை வேண்டும் என்றால், ஒரு மாற்றம் தேவை என்றால், women as change makers, இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து ஒரு மாற்றம் நமக்கு தேவை என்றால், கடவுளுடைய பாதத்தண்டையில முதலாவதாக the first priority, எழுந்த உடனே ஒவ்வொரு நொடியும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன? கடவுளுடைய பாதத்தண்டையில அமர்ந்து அதற்கான ஒரு ஆவல். ஆண்டவரே, குற்று போயிருக்கிறேன், ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, என்ன தடை என்று எனக்கு தெரியாது, பல விதத்துல எல்லா கதவுகளும் மூடப்பட்டுதான் இருக்கிறது, ஆரோக்கிய பாக்கியமும் குன்றி கொண்டிருக்கின்றது, தடைகள் பல வளர்ந்து கொண்டே இருக்கின்றது, எதிர்காலம் எப்படி நடக்கும் என்ற பயத்தோடு கூட இருக்கிறேன், பலனில்லை ஆண்டவரே, பலன்காலம் என்று ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷமாவது 10 நிமிடம் கடவுளுடைய பாதத்தண்டையில முழங்கால் படியிட்டு நீங்கள் இருக்கின்ற இடத்துல செபியுங்கள். இந்த லாக்டவுன்ல எத்தனை பேர் நீங்க செபிக்கிறதே மறந்துருக்கீங்க தெரியுமா? எத்தனை பேர் திருமலையை நீங்க அதே ஆவலோட வாசிக்கிறத மறந்துருக்கீங்க? நீங்க பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை மறப்பீர்கள் என்றால் அது நம்முடைய வாழ்வுக்கு ஒரு நாளும் நன்மையை தராது. இதற்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியத்தை விட இன்னும் அதிகமான பக்தி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக வளரட்டும். நாம் இருக்கின்ற நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலையானது மாறுபட வேண்டும். நாம் என்ன நினைக்கின்றோம் நன்மைக்கு எதுவாக நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாற வேண்டும். நான் என்ன ஆசைகளை வைத்திருக்கிறேனோ, இந்த லாக்டவுன் நிமித்தமாக, கொள்ளை நோயின் நிமித்தமாக பல விதத்துல நாம் நஷ்டப்பட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. எவ்வளவு நஷ்டம்! நிம்மதியை இழந்திருக்கிறோம், பணத்தை இழந்திருக்கின்றோம், ஆரோக்கியத்தை இழந்திருக்கின்றோம், மனதளவுல பல மன அழுத்தம், உளைச்சல்கள் வந்துவிட்டது. இதெல்லாம் அப்படியே கடவுள் திருப்பி போட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே இதை செய்ய முடியும். உங்களுடைய அர்ப்பணிப்பு, ஒவ்வொரு நாளும் கடவுள் அண்டையில நீங்கள் செபிக்கின்ற அந்த அர்ப்பணிப்பு தான் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த பெண்கள் ஞாயிறு, குறிப்பாக இந்த பெண்கள் எல்லாரும் சூழ்நிலைகள் மோசமாக இருப்பதை கண்டு அவர்களுடைய சிந்தனையை மாற்றி கடவுளிடத்தில் அர்ப்பணித்தது நிமித்தமாகத்தான் நன்மையை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிந்தனையை மாற்றி கடவுளுடைய பாதத்தண்டையில அமர்வும், நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற வல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம், போற்றுகிறோம். கேட்ட வார்த்தையை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்தண்டையில நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் ஆவலோடும் ஜெபத்தோடும் அமரும் போது எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். நொறுங்குண்ட நறுமுழுதுமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணியில் இந்த வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கின்றோம். இந்த நாளிலும் நினைவுபடுத்துகின்றோம். இருதயம் நொறுங்கி போய் அநேகருடைய பாதத்தண்டையிலே இருக்கிறார்கள். அவளுடைய இருதயத்தை கர்த்தர் கட்ட வேண்டும் என்று நான் செபிக்கின்றேன்.
பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும் வாழ்வின் சூழ்நிலையை நீர் மாற்றும். இயேசுவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறைவார்த்தை கேட்ட நாம் அனைவரும் சேர்ந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராகிய சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாகிய ஒரே குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகமும் உண்டாவதற்கு முன்பே தம்முடைய பிதாவின் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவோடும் ஒரே தன்மையுள்ளவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனுக்காக நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி பரமத்துக்கு நிலங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதை அவதரித்து மனிதனாக நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறிந்து பாடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு எரித்தார் பரிசுத்தில் வீட்டிருக்கிறார். உயிருள்ளவரையும் மறைந்தவரையும் ஞானத்திற்கு மகிமைப்படுத்தி வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லை. கர்த்தருமாய் ஜீவன் கொண்டவருமாய் பிதாவின் குமாரனும் நின்று புறப்படுகிறோமாய் பிதாவோடும் குமாரனோடும் ஸ்தோத்திரிக்கிறவராய் சபையும் பொதுவான புஸ்தகத்தில் சபையும் என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்டவரை ஞானஸ்தானம் இருக்கிறேன். மறைந்தவர்கள் மறைக்கிற ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்பம் பிற்குதல். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகின்றது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் ஒருவருக்கொருவர் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவர்களை இறைவனுடைய நாமத்தினால் வாழ்த்துவோம். ஞானஸ்தானம், திடப்படுத்துதல், திருமணம் மற்றும் வேறு விதமான விசேஷங்கள் உங்களுடைய இல்லத்தில் இருக்கும் என்றால் அதற்குரிய நபர்கள், நம்முடைய திருச்சபை மக்கள் தவறாமல் நீங்கள் ஆலயத்திற்கு வர வேண்டும். இது உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விதிமுறையாக இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் ஞானஸ்தானம் இருக்கிறது என்றால் கண்டிப்பாக ஒவ்வொரு வாரமும் நீங்கள் திருச்சபைக்கு வர வேண்டும். திருமண காரியமானது நடைபெறுகின்றது என்றால் உங்களுடைய குடும்பமாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் திருச்சபைக்கு வந்து அதற்கான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த வாரத்தில் பிறந்த நாளை கண்ட நம்முடைய திருச்சபை மக்கள் மிஸ்ஸஸ் அஸ்வினி, மிஸ்டர் ஜோஹான் ஷாலோன் ஷாஜி, மிஸ்டர் சந்தோஷ் குமார், மிஸ்டர் அருண் பிரான்சிஸ், மிஸ்டர் PC ஏசுதாஸ், மிஸ்டர் ஜேக்கப் ஏசு, மிஸ்ஸஸ் கல்பகம் ஞானரத்னம், மிஸ்ஸஸ் காஞ்சனா ஞானசேகர், மிஸ்டர் கெவின் டிசோசா நித்யானந்த், மிஸ்ஸஸ் அருள் ஜோதி, மிஸ்ஸஸ் ஸ்மிதா பீட்டர், உங்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவாராக. திருமண ஆண்டை ஆசரித்தவர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் நித்யராஜ், நித்யா லலியா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மணி அபிராமி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டி செல்லையா பாக்கியம். உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபநிலையில் இருப்போம். உள்ள கடவுளே, உம்மீது நம்பிக்கை வைக்கும் அனைவருக்கும் அரணாய் இருக்கின்றவரே, உம்முடைய சமூகத்தில் இப்பொழுது மண்டியிட்டு கர்த்தாவே எங்களுடைய வாழ்வை நீங்கள் மட்டுமாக காத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி எடுக்கின்றோம். பலவிதமான இருள்கள் எல்லாம் எங்களை அச்சுறுத்தின போது, தீமையான காரியங்கள் எல்லாம் எங்களை நெருங்கின போது கர்த்தர் நீர் வெளிச்சமாய் இருந்து உம்முடைய பாதுகாப்பு சிறகுகளிலே எங்களை நீர் மூடிக்கொண்டீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம் என்று உம்முடைய கிரியைகளை எண்ணி உமக்கு நன்றி படைக்கின்ற பிறந்த நாளை கண்ட உடைய மக்களுக்காகவும் திருமண ஆண்டை ஆசரித்த உடைய மக்களுக்காகவும் நன்றி படைக்கின்றோம். ஆண்டவரே, அன்பின் நேசரே, உம்முடைய கிருபையானது உம் மக்கள் மீது இறங்கி இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட கரங்களை கூப்பி ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று உம்மை அழைக்கின்ற ஒவ்வொரு மகளையும்
மகளையும் மகனையும் கண்ணோக்கி பாரும். இவருடைய குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டு இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். ஸ்மிதாக்காக ஜெபிக்கின்றேன். ஆலன் ஆண்ட்ரியாவுடைய வாழ்வுக்காக ஜெபிக்கின்றேன். ஜேக்கப் அவர்களுக்காக நான் உனக்கு நன்றி அளிக்கின்றேன். பிறந்த நாள் காண்கின்ற பாக்கியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பொழுந்தி மீண்டும் ஆரோக்கிய பாக்கியத்தினாலும் ஆயுசு நாட்களிலும் நீர் தாமே இவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே ஏகேஎஸ் ஆபிரகாம் அவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஷீலா, ஜான், ஜெயக்குமார் மற்றும் ஜெஃபி சாம் குடும்பத்திற்காக நான் மன்றாடுகிறேன். இந்த குடும்பத்தின் மக்களை கர்த்தரை மட்டுமாக வழிநடத்தி வந்த தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே மோசமான பல வேடங்களை நாங்கள் கடந்து வந்தோம். கர்த்தர் ஒருபோதும் எங்களை கைவிட்டதில்லை. என்னுடைய வாழ்க்கையில நீர் ஆரோக்கியத்தை மீண்டுமாக திருப்பி கொடுத்து, குடும்ப வாழ்க்கை மீண்டுமாக திருப்பி கொடுத்து, கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்தி வந்தீர். உமக்கு கோடான கோடி நன்றி என்று இந்த குடும்ப மக்கள் உம்மிடத்துல கர்த்தாவே வந்து உமக்கு நன்றி பலிகளை ஏழைக்கின்ற இந்த தருணத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இவர்களுடைய காணிக்கையும் ஸ்தோத்திர பலிகளையும் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு தலைகள் மீதும் கர்த்தாவே உங்களுடைய வல்லமையான கரமானது இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், சமாதானத்தின் கருவிகளாக இவர்கள் வாழவும், இவருடைய இல்லங்களில் இவர்கள் நிமித்தமாக அமைதியும் நன்மையும் பெருகும் உதவி புரியும். இவர்கள் ஆசீர்வதியும் வழிநடத்தும். அந்த நேசரே இந்த நாளிலும் கூட உங்களுடைய சபைக்குள்ளாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்ற கர்த்தாவே உங்களுடைய பாதப்படியிலே இவர்களை நான் அர்ப்பணிக்கின்றேன். உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக்கொண்ட இவர்கள் கர்த்தருடைய பலம் எங்களை தாங்குகின்றது என்ற ஆற்றலோடு கூட இங்கிருந்து இவர்கள் கடந்து செல்ல நீர் உதவி புரிகிற ராஜா. இவர்களை ஒவ்வொரு நாளும் நீர் வழிநடத்துங்க கர்த்தாவே. இவர்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அன்பின் நேசரே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய நீங்காத கிருபை தொடர்ந்து இவர்களை தாங்கி வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவர்களை ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆட்கொள்ளும். இயேசுவின் மூலமாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். அநேக மாதங்களுக்கு பிறகு ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள்ளாக வந்திருக்கின்றோம். அவருடைய சன்னிதானத்திற்குள் வந்திருக்கின்ற நாம் நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மனதின் ஆழத்திலிருந்து இருக்கின்ற வேதனைகளையும் கர்த்தருடைய பாதத்தண்டையில அறிக்கை செய்வோம். நம்முடைய வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணையும் நாம் நினைவு கூறுவோம். நம்முடைய தாய், மனைவி, மகள், சகோதரிகள், இவர்கள் ஒவ்வொருவரும் ஆரோக்கிய பாக்கியத்தோடும் நீடிய ஆயுசோடும் எப்பொழுதும் புன்னகையோடும் கர்த்தருடைய அனுகிரகம் பெற்று அவர்கள் இருக்கின்ற இடத்துல வல்லமையோடு கூட அவர்கள் எப்பொழுதும் செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்காக கடவுளிடத்துல வேண்டுதல்களை எழுப்போம். இருதயத்தில் பாரத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பாதத்தண்டையில உங்களுடைய கவலைகளை நீங்கள் இறக்கி வையுங்கள். கர்த்தாவே, நொறுங்குண்ட மனம் அல்ல, புதிதாக எனக்கு நீர் ஒரு இருதயத்தை நீர் கட்டளையிடும். அந்த இருதயத்துல மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய ஜீவ காலத்தை நான் நன்மையாக கழிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். சர்வத்தையும் சிருஷ்டித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே, உமது படைப்பின் நிமித்தமாக உங்களுடைய அன்பினை வெளிப்படுத்தின அன்புள்ள ஆண்டவரே, உமது பார்வையில் அனைவரும் நன்மையான காரியங்களை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பங்கு பெறவும் பரிமாறிக்கொள்ளவும் நீர் உமது படைப்பிலே ஆண் என்றும் பெண் என்றும் உருவாக்கினீர். இந்த நாளிலுமாக நாங்கள் எங்களையே நாங்கள் நினைத்து பார்க்கவும், நீர் செய்து வருகின்ற அனைத்து விதமான நன்மைகளுக்காகவும் ஈவுகளுக்காகவும், குறிப்பாக எங்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற சிறப்பான
பெண்மணிகளுக்காகவும் அவர்களுடைய பன்முகங்களின் குணாதிசயங்களுக்காகவும் பொறுப்புகளுக்காகவும் பலவிதமான உறவுகளில் அவர்கள் செயல்படுவதற்காகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தாயாக, தாரமாக, தங்கையாக, உடன்பிறப்பாக, உறவுகளாக, தலையாக, துணையாக, இன்னும் அதிக விதத்தில் எங்களோடு செயல்படுகின்ற ஒவ்வொரு பெண்மணிகளுக்காகவும் வேண்டி செய்கின்றோம். தனிப்பட்ட பெண்மணிகளுக்காகவும், குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காகவும், சபையில் இருக்கிறவர்களுக்காகவும், திருமண்டலத்தில் பணிபுரிகிறவர்களுக்காகவும், பல்வேறு துறைகளில் பணிபுரிகின்ற பெண்மணிகளுக்காகவும், அனைத்து துறைகளிலும் அவர்கள் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டு வருகிறதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். திருமறையின் காலத்திலிருந்தே பெண்களை நீர் தெரிந்து கொண்டேன், அவர்களையும் விசுவாச வாழ்க்கையிலும் ஒரு சித்தத்தில் நிறைவேற்பதற்காக அவர்களையும் ஒரு கருவியாக நீர் உபயோகித்து வந்தீர். இந்நாட்களிலும் பலவிதமான சூழ்நிலைகளிலும் பலவிதமான போதிலும், சோர்வடைந்த போதிலும், சமுதாயத்தின் சிக்கல்கள் இருந்த போதிலும் ஆங்காங்கே அவர்கள் நீரும் தெரிந்து கொண்ட பெண்மணிகளின் நிமித்தமாக குடும்பம் மாறுதல் அடைய, சமுதாயம் மாறுதல் அடைய, கல்வி துறைகளிலும் பணித்துறைகளிலும் தொழில்நுட்பங்களிலும் அவர்கள் சிறப்பாக ஓங்க அவர்களை பலப்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த சபையின் பெண்கள் ஐக்கிய குழுவுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். அதனை பொறுப்பெடுத்து நடத்துகின்ற சபையின் நாயகருக்காகவும் அவருடைய அனைத்து திறமைகளுக்காகவும் இந்த ஊழியர்களுக்காகவும் ஊழியர் பாதைகளிலே நடந்து வருகின்ற அனைத்து விதமான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இவர்களை நீர் பலப்படுத்தியதும் நாங்கள் அறிந்திருக்க வண்ணமே ஒரு மாற்றம் ஒரு பெண்மணிகளிலே ஏற்படுமையானால் அது சமுதாயத்தில் பெருத்த மாற்றத்தை உருவாக்கக்கூடும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அவ்விதமாக ஒவ்வொரு பெண்மணியும் தங்களுடைய வாழ்க்கையிலும், தங்களுடைய குடும்பத்திலும், செல்லுகின்ற சபையிலும், இருக்கின்ற சமுதாயத்திலும் நன்மையான எதுவான காரியங்களுக்கு மாறுபடுகின்ற மாற்றமாக இருக்கவும், உம்முடைய தன்மை கிறிஸ்துவை உட்கொண்ட இந்த பெண்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாகவும், இவர் நிமித்தமாக பிறர் இவர் வாழ்க்கையின் நிமித்தமாக சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள இருக்கிறவை புரிந்தாலும் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்து தாளந்துகளுக்காகவும் தகுதிகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தியர்களும் ஆவினாலின் நிரப்பும் எல்லா விதமான சரீர பலத்தையும், தெய்வீக ஞானத்தையும், அன்பும், எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமையும் பொறுப்பும் சமாதானத்தோடு இவர்கள் செயலாற்ற நிற்கிறவை புரிந்தாலும் தொடர்ந்து நீர் தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தந்தையே. நம் யாவரும் எழுந்து நின்று தாழ்மையோடு கருத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அனைத்துமானாக என்னுடைய நாதரை கிறிஸ்துவின் பற்றி அறிவிலும் அன்பலும் நிறைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொழுதின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. தலைகளை தாழ்த்தி கடவுள் நமக்கு கொடுத்த இந்த வாழ்வுக்காக நம் நன்றி எடுப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் புதிய பலத்தோடு இந்த சமுதாயத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். வருகின்ற வாரத்தில் கர்த்தர் தாமே நமக்கு பலனாய் இருந்து அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் செய்கின்ற வேலையும் கடவுளுடைய பாதத்தண்டையில அர்ப்பணித்து நாம் செல்லுவோம். கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக, நமக்கு முன்னும் பின்னுமாக தன்னுடைய பிரசன்னத்தை நமக்கு அருளி இருக்கிறார். மகிழ்ச்சியோடே சென்று சமாதானத்தோடே திரும்பி வருவோம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள்.